இந்த நாட்டுடைய விடுதலையில எத்தனை முக்கியமான அத்தியாயங்கள் திரு காரை செல்வராஜ் சொன்னது போல தமிழக வீரர்கள், தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் பங்காற்றி இருக்கிறாங்க. நீங்க ஒரு கோவில் திறப்போட அதை விடுதலை ஒப்பிடுறதுங்கிறது சரியா? நீங்க கோவில்னே கூட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இதர பகுதிகளில் அயோத்தி ராமர் கோவிலை விட பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், பல நூறு வருடங்கள் வரலாறு கொண்ட எத்தனையோ கோவில்கள் இருக்கு. ஒரு கோவில் திறப்போட இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த விடுதலையும் ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது விடுதலையை கொச்சப்படுத்துவதாகாதா? அதாவதுங்க, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம் நாட்டை குறிவைத்து இந்த 10 வருஷமாக அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறது, ஜார்ஜ் சோரோஸ் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறவங்க யாருன்றதை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். அந்த ஸ்டேட்டுன்ற அந்த மனப்பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் யார் என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு. ராகுல் காந்தி ஏற்கிறது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் யாருக்கு தெரியும், இருக்கலாம். சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சார் சொன்னார் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் எதிரிகள் யாரோ அவர்களோட தான் அவர் நட்பையை காட்டுறாரு. சைனாவோட ஒரு சீக்ரெட் பேக்ட் அந்த காங்கிரஸ் கட்சி போட்டது. அது என்ன நீங்கள் போட்டீங்கன்னு நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நம் நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? காங்கிரஸ் பார்ட்டி வர்சஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன அந்த ஒப்புதல் சொல்லலையே. அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் வரல. என்ன தப்பு இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்களே, சுப்ரீம் கோர்ட் சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று சொன்ன பிறகும் சனாதனத்தை ஒழிப்போம், கொசு, டெங்கு, மலேரியான்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களே, அவங்கள பார்த்து இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? அது வேற சப்ஜெக்ட். அது ஏன் வேற சப்ஜெக்ட்? நீங்கள் மோகன் பாகவத் அவர்கள் எல்லா கோவில்கள் எல்லா இடத்துல வேணா இருக்கலாங்க. ஆனால் ஒரு பெரும்பாலான ஒரு மதத்தினர் தங்களது ராமர் அங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த ஒரு ஐதீகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு அப்புறம் நியாயமாக, நேர்மையாக, ஜனநாயகமாக ஒரு வின் பண்ணி ஒரு கோவில் கட்டுறத ஒரு பெருமையாக உரிமை இருக்கு. அதை மாறிட்டவங்க வேற பார்வை கொண்டிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாட்டுடைய விடுதலைக்கு அதுக்கு என்ன நான் கம்ப்ளீட் பண்றேன். அதே மாதிரி இந்தியன் ஸ்டேட்டை நீங்க ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன? உங்க விரட்சியின் உத்தியில் இருக்கீங்க. ஹிண்டன்பர்கை வச்சு என்ன ஆட்டம் ஆடினாங்க இந்த எதிர்கட்சிகள். நம்மளுடைய சிறு முதலீட்டாளர்களோட பணம் எத்தனையோ போச்சு. இன்னைக்கு அந்த ஹிண்டன்பர்கை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு திவாலாகி போயிடுச்சு. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போனான் அந்த ஹிண்டன்பர்க்லால நம்ம நாடு போச்சு, நம்ம நாட்டு முதலீட்டாளர்கள் போனாங்க. நம்ம நாட்டோட முதலீட்டாளர் எவ்வளவு பணம் போச்சு? பார்லிமெண்ட் செஷனை முடக்கி விட்டீங்களே, அது நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அது என்ன? இதெல்லாம் தான் எனக்கு ஆர்டிகல் 370. நீங்கள் தேசபக்தர் உடையவர்களாக இருந்தால் திரு ராகுல் காந்தி அவர்களே, ஆர்டிகல் 370 எடுப்பதற்கு முதல்ல நீங்கள் சரின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இன்னும் எதிர்க்கிறீங்க. பாகிஸ்தான் உங்களுடைய காஷ்மீரில் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கோடிட்டு காட்டி எழுதுறாரு. ராகுல் காந்தியே கூறுகிறார், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் கூறுகிறார் அங்கே ஜனநாயகம் இல்லை என்று. இதுதான் உங்கள் ஜனநாயக பக்தா? இதனால தான் உங்களை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு பாகிஸ்தானோட அந்த சீக்ரெட் உறவு என்னன்னு நான் உங்களுக்கு அவர்கள் சொல்ல இதுவரைக்கும் சைன் பண்ணாருங்க. ராகுல் காந்தி தான் சைன் பண்ணாங்க. பின்னாடி மேடம் சோனியா காந்தி, லீ ஜின்பிங் இருந்தாரு. பேசுறீங்க பாகிஸ்தானோட எங்க பேக் சைன் இல்லங்க, சைனாவோட. மை அப்பாலஜி. சைனீஸ் பேக். மை சிம்பிள் அப்பாலஜி. சைனீஸ் பேக் யாரா இருந்தா என்ன? பாகிஸ்தானோட இன்னொரு கூட்டாளி தானே சைனா. சோ சைனீஸோட சைனாவை எதிர்த்து என்னெல்லாம் நடவடிக்கை நரேந்திர மோடி அரசு பின்னாடி போலையா? இல்ல அவங்க சொன்ன எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க, எவ்வளவு நம்ம பாகிஸ்தான் மேல சீரன சீற்றத்தை சைனால ஒரு பகுதி காமிச்சிருக்கோமா? நம்ம 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் விட்டவங்க நீங்க. சைனா வாரி அள்ளி கொடுத்தவங்க நீங்க. இன்னைக்கு கிராம கட்டறானே நம்ம டெரிட்டரியில. அதுக்கு என்ன பதில்? பார்டர் ஏரியால கேட்டா நாங்க டெவலப்மென்ட் பண்ணாம இருக்கிறது தான் சேஃப்னு சொன்னது யாரு? அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சீனா என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு, சால்வ் பண்ணிட்டோமா? ஆமா, இன்னைக்கு சைனா ஒத்துழைத்திருக்கிறது. அது அந்த பழைய ஜோனுக்கே 2 பேரும் போறோம்னு அக்ரி பண்ணிருக்காங்களே. இன்னைக்கு யாராவது ஆக்கிரமித்த இந்திய கிராமங்கள் இன்னும் பல விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி இவங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஃபார்முலாஸ் இருக்கு. எந்த ஃபார்முலாஸ் தாங்கள் வந்தால் எடுத்துன்னு வருவீங்கன்னு சொன்னவங்க அந்த நாட்டுக்கு தேசத்துக்கு எதிராக ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்போசிஷன், நான் ராகுல் காந்தினா இன்னைக்கு அவர் தான் இண்டி தான் ராகுல் காந்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஒரே பேரை மட்டும் யூஸ் படுத்துறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த ஃபார்முலாஸை வச்சு எவ்வளோ அவங்க அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். அதனால நம்ம நாட்டுக்கு எவ்வளவு அரசியல் பண்ணாரா? ஆமா, யாருங்க? மோடி பின்வாங்கிட்டாரே ஃபார்முலாஸ். அவர் பின்வாங்கிறதுக்கு காரணம் இழப்பு யாருக்கு? விவசாயிகளுக்கு இழப்பு, அந்த சிறு விவசாயிகளுக்கு இழப்பு. ஏன் விடுவாங்க இழப்புக்கு? அதனால பின்ன அது தேசத்துல ஃபார்முலாஸ் எதிர்க்கிறது தேச துரோகம். பிராடர் பிக்சரை பார்க்கணும். பின்வாங்கிறது என்ன? ஏன்னா நாட்டை சீர்குலைக்கிறதுக்கு எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு.
அந்த அமைதியை குலைப்பதற்கு எத்தனையோ வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டே வரக்கூடாது. ஃபைண்டிங் அன் இந்தியன் ஸ்டேட், அவர் சொன்னதுக்கு திருப்பி இதே தான், இதோட அர்த்தத்தை அவங்க கரெக்டாக சொல்லிடுங்க. ஒரு அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒருங்கிணைந்த அரசியல் சமுதாயமாக கருதப்படும் ஒரு நாடு தனியாட்சி நாடு. இந்தியா இஸ் a separate state. So we will fight the Indian state னா அது நாட்டை எதிர்த்து நீங்க சண்டை போடுவீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க உங்க மூளைக்கு நீங்க யோசிச்சுக்கலாம், உங்களுக்கு வேணும் போல பேச முடியாது சார். நமக்கு சாசனம், நமக்கு சாஸ்வதம் வேண்டும், நமக்கு சாசனம், நமக்கு சாஸ்வதம் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு ஸ்டேட்டுக்கான பொருள் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஸ்டேட்டுங்கும்போது எல்லாத்தையுமே சொல்லல. ஸ்டேட்டுங்கும்போது பிரசிடென்ட், கவர்னர், கேபினட் மினிஸ்டர்ஸ், போலீஸ், பியூரோக்ரசி தான். ராணுவம் கிடையாது, அதுல ஜுடிஷியரி கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. செலக்டிவா நீங்க இக்னோர் பண்ணிக்க முடியாதுங்க. 1000 பேர் ஸ்டேட் 1000 மாதிரி சொல்லலாம் சார். நமக்கு வந்து ஸ்டேட்னு என்னன்னு எலெக்ஷன் பண்ணிக்கணும், கான்ஸ்டிடியூஷன் வழக்கு இருக்கு, அதுதான் சாஸ்வதம். ஸ்டேட் இஸ் வாட் இஸ் ஸ்டேட்? ஸ்டேட் இஸ் a country. It doesn't exclude anything. நீங்க நினைக்கிறப்ப ஆர்மி எக்ஸ்க்ளூட் பண்ணாது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஜுடிஷியரிய பத்தி பேசல, ஸ்டேட்னு சொல்ற இடத்துல சொல்லாட்சிக்கு உலகம் முழுக்க இருக்கிற அந்த நாட்டை தான் குறிக்கும், அந்த நாட்டை தான் குறிக்கும். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா மோகன் பேசியிருக்காரு. மோகன்ஜி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சுதந்திரத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. உள்ள வெளியே விட்டது யாரு? அவர் இந்த ஸ்டேட்டை நம்பலனா கர்நாடகால இருந்து அவர் ஆட்சியை விட்டு விலகணும் பேசுறாங்க. அவருடைய அடிமனசின் அழுக்கு வெளியில வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான அந்த பெண்களுக்கு அரசாங்கம் வெளியில போனுக்கு ஆதரவு ஸ்டேட்டை நம்பாதவர்கள் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ல இருந்து விலகணும், ரிசைன் பண்ணி போணும். ஹிமாச்சல் பிரதேஷ்ல விலகணும். அம்பேத்கர் இந்தியாவை எதிர்க்கிற அவர் தீவிரவாதிகளோட கை குலுக்குறார். அது விளக்கம் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருந்துச்சா இல்லையா? ஆர்டிகல் 12 க்கு எதிராக ஏன் பேசுறார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு சொத்து ஆர்டிகல் 12 க்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவதற்கான காரணம் என்ன? அடிமைன்னு சொல்லுங்க. இந்தியாவை எதிர்க்கிறார். இந்திய மக்களை ஏன் எதிர்க்கிறார்? இந்திய ஜனநாயகத்தை ஏன் எதிர்க்கிறார்? மனு நீதி என்ன சொல்லுது? மனு நீதி இந்திய இறையாண்மையை எதிர்க்கிறார். இந்திய பெண்கள் அடிமைன்னு சொல்லுது. வெற்றி பெற முடியாது என்று ஏன் நினைக்கிறார்? ஒரு வகுப்பினரை தவிர அனைவரும் அடிமைகள் சொல்லுது. மனு நீதி அத மனு நீதி ராகுல் காந்தி பேசுறாரு. கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் மனு நீதி ஏன் வரீங்க? பழைய வியாபாரத்துக்கு எவ்வளவு ஓட்ட போறீங்க? இது உலக அறிக்கை விஷயம். அதனால நீங்க ஓட்டாதீங்க. அதனால நீங்க ஆட்சியிலே இருக்காதீங்க. இந்த பழைய ரீல வச்சு ஓட்டுனீங்க. மனு நீதினே சார் ஆர்டிகல் 12 லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது அவரும் அங்கம் வகிக்கக்கூடிய பாராளுமன்றத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். அந்த பதவி இந்திய பாராளுமன்றம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவை, அதையும் எதிர்ப்பதா? அதான் சொல்றேன். அதோடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.